சிவபக்தனான சாந்தன் அழகற்றவள் பவித்ரா என ஊரவர்கள் கூறவும் கனடாவில் வாழ்பவர்கள் கூறினாலும் கூட சிவபக்தியானவள் என கனடா அழைத்து இவன் படம் போராட்டம். பவித்ரா, நீ என்னை சாத்தான் சாத்தான் என்று அழைத்து விட்டாயே என்று வேதனைப்படுகின்றான். கட்டிலே படுத்திருந்தபடி, இந்த பவித்ராவா, இவளையா நான் சிவபக்தி என எண்ணினேன், இவள் எம்மதம் தானா, என்ன கொடுமை என வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். பவித்ரா ஆபரணமின்றி பொட்டின்றி கையிலே பைபிளுடன் படிக்கின்றாள். குடும்பத்தை நடாத்த முடியாதவன் எவ்வாறு சபையை நடாத்துவான் என சத்தமாக படிக்கின்றாள். சாந்தன் உணர்கிறான், உண்மை, பவித்ராவை நடாத்த தெரியாதவன் நான் எப்படி எனக்கு கீழே பணிபுரிவரை நடாத்துவேன் என மனக்குமுறலோடு செட்டியில் இருந்து அவதானிக்கின்றான். திடீரென சூட்கேஸோடு வந்த சாந்தன், உனது ஆசைக்கு கனடா ஆடம்பர ஆபாச உடை அணிய நான் தடுத்தது குற்றம், அப்படித்தானே, இதோ என்று சூட்கேஸில் இருந்து அந்த ஆடைகளை கொட்டினான். பெருத்த கண் விழித்து, எங்கே நான் அழகாகி விடுவேன் என பெற்றோரிடம் சிறைப்பட்டேன் என்று உன்னிடம் இனி எதுவும் தேவையில்லை, இதுவும் எல்லா ஆடைகளையும் எடுத்து இல்லாதோர்க்கு இனி உதவட்டும் என மீண்டும் சூட்கேஸில் போட்டான். வேகமாக சூட்கேஸுடன் காரில் ஏறினான். பவித்ரா தனது தங்கைக்கு கூறினாள், சாந்தன கலைச்சிட்டன் மீண்டும் வந்தால் புரிதனாக்குவேன் என தொலைபேசியில் கூறுகின்றாள். ஆத்திரத்தில் அறிவிழந்தான் சாந்தன். வேகமாக தனது வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். புறப்பட்டவனோ விபத்துக்குள்ளாகி, சிவனின் பிள்ளையா இவன் சாத்தானா? பக்தி என்பது உடையிலும் தோற்றத்திலும் இல்லை, மனதை மாற்றும் பணிவில்தான்.